பிரான்ச் லோன் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டை பெர்மனெண்ட்டாக எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எந்த ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் லோன் அப்ளிகேஷனை பற்றியும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொன்னதே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக பிரான்ச் லோன் அப்ளிகேஷனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அது என்ன அப்படின்றத உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணத்துக்காக லோன் அப்ளிகேஷனில் வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி கட்டிட்டு உடனே பெர்மனெண்ட்டாக அந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃபு. அப்படி இல்லைனா நான் ஃபேஸ் பண்ண மாதிரியே நீங்களும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. என்ன நடந்தது அப்படின்றத சுருக்கமாக இப்போ பார்க்கலாம். பிரான்ச் லோன் அப்ளிகேஷனை 1 வருஷத்துக்கு மேலே என்னுடைய ஃபோனில் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். அப்பப்போ எப்போவாது பணம் தேவைப்படும் போது லோன் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதை வந்து 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ திருப்பியும் கட்டிடுவேன். போன மாதம் என்னுடைய பர்மிஷனே இல்லாமல் நான் லோனை அப்ளை பண்ணாமல் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ₹472 கிட்ட கிரெடிட் ஆயிருச்சு. அந்த லோன் அப்ளிகேஷனில் ₹500 லோன் அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா ₹450 ₹70 என்னமோ கிரெடிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கிரெடிட் ஆயிருந்துச்சு. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. தெரியாமல் ஒரே கிளிக்கில் லோன் அப்ளை பண்ணி கிரெடிட் ஆகிறதுக்கு பிரான்ச்சில் வந்து பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா லோன் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணால் மட்டும்தான் பணம் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ 2-3 ஸ்டெப் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னுடைய ஃபோனை யாரும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சான்சஸும் கிடையாது. ஏன்னா நான் வந்து சென்னையில் இருக்கிறேன். வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருந்தால் வரைக்கும் தெரியாதனமாக ஏதாவது அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட காரணத்தை பழி அவங்க மேலே போடலாம். ஸோ என்னுடைய ஃபோனோட பின் இங்கே யாருக்குமே தெரியாது சென்னையில். ஸோ அந்த விதத்தில் நான் எந்த தப்புமே பண்ணாமல் இருந்ததுக்கு அப்புறமாவும் என்னோட பர்மிஷன் இல்லாமல் லோனை வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், பிரான்ச் லோன் அப்ளிகேஷனில் ப்ரொஃபைலில் வந்து இன்னொரு ஃபோன் நம்பரை ஆட் பண்ணி அதை பிரைமரி ஃபோன் நம்பராகவும் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் என்னால் கன்ஃபார்மாக யூகிக்க முடிஞ்சுது. நான் உடனே பிரான்ச் கஸ்டமர் கேருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி என்னோட பர்மிஷன் இல்லாமல் ஒரு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி அதை வந்து பிரைமரியாகவும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க, லோனும் என்னோட நாலேஜ் இல்லாமலே அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, இது மாதிரி ஃப்யூச்சரில் நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் நம்பர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இதே மிஸ்டேக்கு நேற்றும் நடந்துச்சு. நேற்று இதை விட அட்வான்ஸாக இன்னொன்றும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்களும் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேரால் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கே சிரமப்படுவீங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத சுருக்கமாக பாருங்கள். பிரான்ச் அப்ளிகேஷன் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷன். நான் ஆல்ரெடி ரிவ்யூவும் கொடுத்துட்டேன், 1 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து. இந்த அப்ளிகேஷனை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் 4 டிஜிட் பின் போட்டால் தான் லாகின் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி ஆப்ஷனும் இந்த ஆப்லேயே கொடுத்துருந்தாங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான முதல் காரணம், என்னுடைய பர்மிஷனே இல்லாமல் என்னுடைய பின்னை வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு 1 2 3 4ன்னு டிஃபால்ட் பின்னு கொடுத்துருந்தாங்க. நான் செட் பண்ணி வச்சுருந்த பின்னை போட்டு லாகின் பண்ண முடியாத உடனே நான் வந்து ஃபர்காட் செக்யூரிட்டி பின்னு கிளிக் பண்ணேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஃபர்காட் செக்யூரிட்டி பின்னு கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த பின்னை செட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பேன் கார்டு நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் என்ட்ரு பண்ணியாச்சு அப்படின்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான 2வது ரீசன், என்னுடைய பர்மிஷனே இல்லாமல் என்னுடைய ப்ரைமரி மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களே ஒரு மொபைல் நம்பர் ஆட் பண்ணி அதையே ப்ரைமரியாகவும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இப்போ ஓடிபி ரிக்வஸ்ட் கொடுத்தா கூட அவங்க கொடுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ரைமரி நம்பருக்கு தான் ஓடிபியும் போகும். அந்த ப்ரைமரி நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட அந்த ஆப்பில் ஆப்ஷன் கொடுக்கல. அதையும் நான் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். நான் போட்ட பின்னை என்ட்ரு பண்ண முடியாத உடனே நான் வந்து ரேண்டமாக 1 2 3 4ன்னு போட்டு லாகின் பண்ணி ஒரு வழியாக லாகின் பண்ணிட்டேன். அப்ளிகேஷனில் பின்னை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி லோன் செக்ஷனில் போயாச்சு அப்படின்னா நான் அப்ளை பண்ணாமலே லோன் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, ஆஃபர் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஏற்கனவே ஒரு வாட்டி என்னுடைய பர்மிஷனே இல்லாமல் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மறுபடியும் மொபைல் நம்பர் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல் லோகோவை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே ரைட் சைடு கார்னரில் இருக்குது. ப்ரொஃபைலில் ஆப் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆப் செட்டிங்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சைன்இன் ஆப்ஷன்ஸ். நான் நினச்ச மாதிரியே ஃபோன் நம்பர் ஒன்று ஆட் பண்ணி ப்ரைமரி நம்பராகவும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல இருக்கக்கூடியது தான் அவங்க ஆட் பண்ண நம்பர், 2வது இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரும் 3வதாக இருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸும் என்னுடையது, ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் அவங்க ஆட் பண்ணது. இதே ஃபோன் நம்பர் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக லோன் சாங்ஷன் ஆனப்பவும் ஆட் பண்ணியிருந்தது. பிரான்ச் ஆப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரைமரி நம்பரை சேஞ்ச் பண்ணணும், இமெயில் அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் அந்த ஆப்லேயே பண்ண முடியாது. நம்ம மெயில் மூலமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் அவங்க மட்டும் டிஃபால்ட்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக ஆட் பண்ணி விடுறாங்க. இப்போ அவங்க இந்த மொபைல் நம்பர் ஆட் பண்ணி லோன் அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்ற சந்தேகம் அவங்க எல்லாருக்குமே இருக்கலாம். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற சொல்கிறதுக்கான 3வது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, என்னுடைய ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட்டையும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் நான் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். இதே ப்ரொஃபைல் ஆப்ஷனில் இப்போ வந்து 2வது ஆப்ஷன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பேங்க் அக்கௌண்ட்ஸ், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
பேங்க் அக்கௌண்ட்லேயும் 2வது இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்றது ப்ரைமரியாக செட் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஆடும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து என்னுடைய ஆப்பில் என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் லாகின் பண்ணி யாராச்சும் லோன் அப்ளை பண்ணாலோ இல்லை வந்து நானே லோன் அப்ளை பண்ணாலும் இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கு தான் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகும். இது வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது. என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஆட் பண்ணிவிட்டு அதை ப்ரைமரியாகவும் செட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு அவங்க ஆப்ஷனும் கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கையில் அவங்க இந்த பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். ஒரு லோன் அப்ளிகேஷனில் நம்மளுக்கு தெரியாமல் இந்த அளவுக்கு ஃபோர்ஜரி வேலை நடக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுல நமக்கு வந்து நாளைக்கு நிறையா பெரிய பிரச்சனைகள் வரலாம். பெரிய அளவில் லோன் அமௌண்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும். நம்ம திருப்பி கட்டுற மாதிரி சிச்சுவேஷன் வரும். திருப்பி கட்டலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சிபில் ஸ்கோர் பாதிக்கப்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரில. இப்போ அந்த அப்ளிகேஷனை பெர்மனெண்ட்டாக டீஆக்டிவேட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். india@branch.co இந்த இமெயில் அட்ரஸை டூவில் டைப் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் டீஆக்டிவேஷன் அப்படின்னு சப்ஜெக்ட்டும் போட்டுட்டு கீழே வந்து நான் டைப் பண்ணியிருக்கிற மாதிரியே இந்த அக்கௌண்ட் வந்து எனக்கு தேவையில்லை, இதை வந்து பெர்மனெண்ட்டாக டீஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரையும் மென்ஷன் பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ்லேருந்து மெயில் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. பிரான்ச் ஆப்பை லான்ச் பண்ணவங்க டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்க இந்த அப்ளிகேஷனை தொடங்கும் போது கஸ்டமர்ஸ்க்கு நல்ல சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு கூட அந்த அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்களோட நோக்கம் என்னவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, ப்ரைமரி ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணுறாங்க, ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா இப்போ ஆப்பில் போய் நம்மளே சேஞ்ச் பண்ணி அவங்க ஆட் பண்ணுற இப்போது டெக்னிக்கல் இஷ்யூவில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு தான் ஆட் ஆகிடுச்சு. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு ப்ரைமரி அக்கௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பில் வந்து அவங்க ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தால் வரைக்கும் இந்த ஆப்பை வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் லோன் ஆப் பற்றி விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிற எனக்கே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது அப்படின்னா கடன் பற்றின விஷயத்தை தெரியாதவங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ண தெரியாத சாதாரண மக்கள்லாம் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா இனிமேல் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் பற்றி நான் ஏற்கனவே போட்ட வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணுறது முழுக்க முழுக்க உங்களுக்கு தேவையில்லாத தலைவலியை ஏற்படுத்தும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரியே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அக்கௌண்ட்டை பெர்மனெண்ட்டாக டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க.